இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். புல்லட் எடுத்துகிட்டு பழனியிலேருந்து கிளம்புறோம். இன்றைக்கி எங்கே போகலான்னு பார்த்தா, சரி இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் இருந்துச்சு, பக்கத்தில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு கிளம்பியாச்சு. கிளம்பி ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் ரீச் ஆகின பிளேஸ் தான் இந்த பிளேஸு. இது பழனியிலேருந்து பார்த்து எனக்கு ஒரு 60 கிலோமீட்டரில் இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ்க்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி அதை வீடியோவும் எடுத்து அப்படியே சப்ஸ்கிரைப்ஸ்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இதை போட்டேன். இந்த வீடியோவை பாருங்கள். என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போது இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, அந்த இடம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் தாங்க இருக்குது. உடுமலைப்பேட்டை எல்லாருக்குமே தெரியும். திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பிளேஸ் தான் உடுமலைப்பேட்டை. பொள்ளாச்சி பக்கத்தில், பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்ரு, பழனியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கும். திருப்பூர்லேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டரில் இருக்கிற இடம் தாங்க நம்ம உடுமலைப்பேட்டை. நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, அதுதாங்க திருமூர்த்தி மலை. திருமூர்த்தி மலைக்கு நம்ம இப்போ வந்துட்டோங்க. திருமூர்த்தி மலையை ரீச் பண்ணியாச்சு. இங்கே நீங்கள் வரணுன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க. எங்கே இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கேரளா, எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் நேராக கோயம்புத்தூர் டு உடுமலைப்பேட்டை வந்துடலாம். இல்லை திருப்பூர், உடுமலை வந்துடலாம். இங்கே திண்டுக்கல் வந்தீங்கனாலும் திண்டுக்கல்லேருந்து உடுமலைப்பேட்டை தாங்க சென்ட்ரு பிளேஸு. அங்கேருந்து நமக்கு ஏகப்பட்ட அரசு வாகனங்களும் இருக்குது, அரசு பேருந்து வசதிகளும் இருக்குங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு உண்மைக்குமேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபைனலாக நம்ம இந்த டேமை ரீச் பண்ணிட்டோங்க. திருமூர்த்தி அணை. இந்த திருமூர்த்தி அணையோட என்ட்ரன்ஸ் தாங்க இந்த இடம். அந்த கேட்டு, ப்ளூ கலர் கேட்டு இருக்குது பார்த்திங்களா, இது தாங்க அந்த அணையோட என்ட்ரன்ஸ் பகுதி. இந்த அணை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் அப்படி அந்த சரௌண்டிங் இருக்குங்க. நம்ம இந்த இடத்துல இருந்து பைக்கில் போனோன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அந்த அணையோட ஓரமாகவே போகிறோங்க. அந்த மலையோட எண்டு பகுதியில் தாங்க அந்த அணை முடியுது. கிட்டத்தட்ட 3-3.5 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த அணை நம்ம பாலாறின் குறுக்கே 1967ஆம் ஆண்டு குடிநீர் வசதிக்காகவும் மின்சார தேவைக்காகவும் நம்ம கல்டிவேஷன், அதாவது விவசாயத்துக்காகவும் இந்த அணையை கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த அணையோட ஆரம்ப பகுதியிலேருந்து அப்படியே நம்ம உள்ளே வரோங்க. இது ஒரு கதவணை பகுதி. இந்த பகுதியிலேருந்து நம்ம விவசாயத்துக்கெல்லாம் தண்ணி திறந்து விடுறாங்க. இதுக்கு முன்னாடி அங்கே மின்சாரம் எடுக்கிறதுக்கு எல்லாமே ஒரு பகுதி இருக்குங்க. அதுக்கு தனியாக வேறு ஒரு இடம் இருக்குது. இது பாருங்களேன், அணையோட எழில்மிகு தோற்றம். உண்மைக்குமேங்க இங்கே நான் என்னோடய வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு 50 அணைகளை பார்த்துருக்கேங்க. ஆனால் இந்த அணையில் மாதிரி தண்ணீர் சுத்தமாக தெளிவாக அந்த கீழே இருக்க தரை தெரியுதுங்க நம்மளோட கண்ணுக்கு. அந்த தண்ணியோட கலரை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு எழில் மிகு தோற்றம். இந்த தண்ணியோட பியூரிட்டி அப்படி இருக்குதுங்க. அப்படி போய் பார்த்தேங்க. இதுதாங்க அணை. இந்த அணையோட முடிவு பகுதி. இந்த முடிவு பகுதியிலேருந்து நம்ம அந்த ஆரம்ப பகுதி அங்கே இப்போ நான் காட்டும்போது ஒரு மலை பகுதி தெரியும் பாருங்கள், ஒரு சின்ன மலை.
நான் ஆரம்பத்தில் ஒரு கேட்டு காமிச்சிருந்தீங்களா, அந்த மலைக்கு தாங்க இருக்குது. அங்கேருந்து நம்ம அப்படியே சுற்றி வரணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அந்த ட்ராவலே நல்லா இருக்குங்க நமக்கு. இந்த அணையை பார்க்குறதுக்கு 2 கண்கள் போதாதுங்க. கண்டிப்பாக ஒரு ஆண்டவரோட படைப்பு அருமையாக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. உண்மைக்குமே திருப்பூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு அணை வாய்ப்பே இல்லைங்க. போய் பார்த்தது எல்லாருமே போய் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவீங்க. இந்த தண்ணி நமக்கு ஊதா கலரில் தெரியுது பாருங்கள். அந்த மேகத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு அப்படி அந்த ப்ளூ கலரில் நமக்கு வாட்டர் தெரியுதுங்க. உண்மைக்குமேங்க இந்த அணையில் இருக்க தண்ணியை பார்க்கும்போது கடல் நீரை பார்க்குற மாதிரி தான் நமக்கு ஒரு உணர்ச்சி வருதுங்க. அந்த மாதிரி அந்த ப்ளூயிஷாக அலைகள், அதோட பியூரிட்டி எல்லாமே பார்த்தீங்களா நமக்கு அந்த மாதிரி தான் ஒரு எண்ணத்தை வரவழைக்குதுங்க. அப்படியே அணையை பார்த்துட்டு ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்தேங்க. கொஞ்சம் வெயில் இருந்தது, அதனால் ஹெல்மெட்டை கலட்டலுங்க வியூவர்ஸ். காற்று பார்த்திங்கன்னாங்க, காற்று வாய்ப்பே இல்லைங்க. அந்தளவுக்கு காற்று அடிக்குதுங்க. பட் நமக்கு வெயிலே தெரியல. ஏங்க கூமாப்பட்டி என்னங்க கூமாப்பட்டி தண்ணியை விட இந்த தண்ணியை பாருங்கள். கூமாப்பட்டியெல்லாம் தூக்கி சாப்பிட்ருங்க. அவர் எடுக்கிற வீடியோவிலே பாருங்கள், அந்த தண்ணி அவ்வளோ அது அழுக்காக இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், கூமாப்பட்டியை விட இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்குங்க. டியர் வியூவர்ஸ், இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த இடம் எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு இந்த இடத்த பற்றி தெரியுதுன்னு பார்க்கலாம். இந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு படத்தில் வந்திருக்குதுங்க, எல்லாருக்குமே தெரியும். அது எந்த இடம்ன்ட்டு நீங்கள் வேணால் கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன். இந்த இடத்த நல்லா பாருங்கள். இந்த இடம் மட்டும் ஒரு சினிமாவில் ஒரு மெயினான ஒரு காட்சியில் வந்திருக்குதுங்க. இந்த இடத்த பாருங்கள், பார்த்துட்டு அது எந்த படம்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் அந்த இடத்த பார்த்துட்டு இதுதாங்க நம்ம திருமூர்த்தி அருவிக்கு செல்கிற வழி. இந்த வழியில் தாங்க போகணும். இந்த வழிக்கு கீழே தண்ணி போகுது பார்த்திங்களா, அந்த தண்ணி நமக்கு நேரடியாக அருவியிலேருந்து வர்ற தண்ணி தாங்க. இதில் நம்ம போயிட்டே இருந்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 மீட்டர், அவங்களே கல்லெலாம் வச்சுருப்பாங்க. 900 மீட்டர் இது வந்து அந்த தண்ணி போய் டேமில் கலக்கிற வியூங்க. உங்களுக்கு நம்ம அருவியிலேருந்து வந்து டேமில் கலக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு. இதில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே எழுதியிருப்பாங்க அனுமதி நேரம் வந்து காலையில் 8:30லேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உள்ளே போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. இப்போ நீங்கள் இங்கே போனீங்கன்னா நமக்கு ஒரு ஆளுக்கு தலைக்கு 5 ரூபாய் கட்டணமாக கொடுத்து நம்ம அந்த கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க செக்யூரிட்டி அவங்கள்ட்ட காமிச்சிட்டு போகணுங்க. இதில் தான் அப்படி நடக்கிறதுக்கு நல்லாவே வழி போட்டிருக்குறாங்க. ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரியும் போட்டிருக்காங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா மண்ணாக இருக்கும். இந்த பைப்பு ஒன்று போகுது பார்த்திங்களா, இந்த பைப்பு நேரம் நம்ம ஃபால்ஸில் இருந்தாங்க வருது. இந்த பைப்பை ஒட்டியே போயிட்டுருக்குங்க இந்த வழி. எல்லாமே பாதுகாப்பு தான். குடும்பத்தோடு போகலாம், தனியாக போகலாம், போய் யார் வேணாலும் போய்க்கலாங்க. சின்ன பிள்ளைங்களை கூட கூட்டிகிட்டு போகலாம். நடக்கிற ஒரு 900 மீட்டர்ஸ் தான். 900 மீட்டர்ஸு 1 கிலோமீட்டருக்குமே கம்மி தான். அருவியில் போய் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்.
இதாங்க நான் வர்றது ஃபஸ்ட் டைமு. கொஞ்சம் வெயில் காலம்னால வெயிலாக இருக்குது. மற்றபடி அடுத்த மாதம் இது ஜூலை மாதம்னால கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லாம் நல்லாயிருக்கும். மகளே பார்த்திங்கன்னா நம்ம போகிறவங்க நம்ம நடந்து அருவிக்கு போயிட்டுருக்கோம். அந்த வழிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அருவியிலேருந்து அந்த தண்ணி வர்ற நமக்கு வந்து அந்த இரைச்சல் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் மக்களே. இங்கே பாருங்கள், நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். ஆனால் அந்த சவுண்டு நமக்கு காதில் கேட்டுகிட்டே இருக்கும். அது நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் மக்களே, 500 மீட்ரு வந்துட்டோம். இன்னும் 400 மீட்ரு தான் மக்களே. 400 மீட்ரு போயிட்டோன்னா நம்ம அருவியை பார்த்துடலாம். அருவியில் குளித்து என்ஜாய் பண்ணலாம். நான் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் மக்களே. ஆனால் கூட்டம் பயங்கரம். எல்லாமே ஃபேமிலியோடு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க கூட வந்து நல்லா அருவியில் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போகிறாங்க. நம்ம மக்களுக்கு உண்மைக்குமே நல்ல ஒரு இயற்கை ஆர்வலர்கள் நிறைய பேருக்கு இந்த அருவியில் குளிக்கிறது, இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறது, இப்படி சுற்றுலா போகிறது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு பெருகிட்டு இருக்குது. எல்லாமே நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அதை ரிலீஃப் பண்ணுறதுக்காக இப்படி வந்து அங்கே வர்றாங்க. முன்னாடி கூட ஒரு கோயில் இருக்குது, அதில் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த ஃபால்ஸில் இந்த அருவியில் வந்து நல்லா குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு இந்த அருவிக்கு நடக்கிறது 2 கிலோமீட்டர். அது நல்லா ஹெல்த்துக்கும் நல்லா இருக்குது. ஏற்றம் இறக்கமாக இருக்குதுல்ல, அந்த படிகளில் ஏறுறது இறங்குறது, அந்த மாதிரியான ஒரு நடைப்பயிற்சி மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே நின்று சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லா செல்ஃபி எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் காமெடிஸ் வேறு பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்ட்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க மழையே இல்லை ஆனால் எப்படி அருவியில் இவ்வளோ தண்ணி கொட்டுதுங்க அப்படின்னு அவங்க தெரியாமல் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அவர் தான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அவர் உங்கள் அப்பா தான் மேலே அண்டாவில் வச்சு கப்பில் அள்ளி ஊற்றிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறாருங்க. நல்ல ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சுங்க மக்களே. நீங்களும் உங்களுக்கு ஒரு இது அதாவது நமக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், பழனி, திண்டுக்கல் இந்த மாதிரி உடுமலைப்பேட்டையில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1 டே ட்ரிப்புக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொன்னால் இந்த பிளேஸுக்கு போயிட்டு வரலாம் மக்களே. போயிட்டு வாங்க. வீட்டிலே இருந்து இந்த மொபைல் இந்த மாதிரி இதுங்களை பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இடங்களை பார்த்துட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே வரலாம் மக்களே. நல்லாயிருக்கும். சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அங்கேவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் சாப்பாடு நல்லா கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே நல்ல மீன்லாம் கிடைக்கிது. நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். போயிட்டு இந்த இடத்தெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க மக்கள்.
ஃபைனலாக மக்களே அருவிக்கு வந்து விட்டோம். பாருங்கள், ஜூலை மாதம் 6ஆம் தேதி தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள் மக்களே. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இந்த ஃபால்ஸில் குளித்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாக நல்லா இருந்தது. போயிட்டு வாங்க மக்களே, போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். மிகவும் அருமையாக இருக்குங்க மக்களே. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லாம் போனீங்கன்னா இங்கே நீச்சல் அடித்து நல்லாவே விளாட்லாம். ஒரு இடுப்பு வரைக்கும் ஆழம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களே. அங்கேயும் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க, மேலும் குளிச்சுட்டு இருக்காங்க, கீழே நீச்சல் அடித்து விளாண்டுட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களை நம்ம போய் அங்கே விட்டிங்கன்னா பயம் இல்லாமல் அவங்க அங்கே குளிப்பாங்க கைஸ். ஸோ குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து பின்னாடி வர்றதெல்லாம் வந்து அப்படியே அந்த அருவியோட சவுண்ட்லேயே அப்படியே விடுறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க மக்களே. அப்புறம் மெயினாக நம்ம பெண்கள்லாம் உடை மாற்றுறதுக்கெலாம் அங்கே வசதி இருக்கும் மக்களே. ஆண்கள் நம்ம அங்கங்கே நின்று மாற்றிக்கலாம். கைஸ், அருவியை பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டு ஒரு குளியலை போட்டோங்க. அந்த வெயிலுக்கு, மத்தியானம் வெயிலுக்கு இந்த அருவியில் குளித்தது சொல்ல வார்த்தையே இல்லைங்க மக்களே. பாருங்கள், குளித்தோம். எனக்கு பக்கத்தில் ஒரு சகோதரர் இருந்தார், அவர்கிட்ட ஒரு வீடியோ எடுத்து தர சொன்னேன், அவர் எடுத்து கொடுத்தாரு. பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த வெயிலுக்கு குளித்தது அவ்வளோ இதமாக இருந்தது மக்களே. நீங்களும் போய் குளிச்சுட்டு வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு போய் குளித்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நல்லா குழந்தைங்கள்லாம் குளிச்சுக்கலாம். குளிச்சுட்டு கிளம்பியாச்சு மக்களே. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இந்த வெயிலில் குளிச்சுட்டு அடுத்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி அடுத்ததாக நான் வந்த இடம்தான் மக்களே. நம்ம திருமூர்த்தி அணையோட ரிசர்வாயர் ஏரியா, அதை தண்ணியெல்லாம் சேமித்து வைக்கிற இந்த இடம் பாருங்களேன். அது உங்களுக்காக திருமூர்த்தி அந்த வீடியோ எடுத்து அதை உங்களுக்காக போடுறேன். நல்லா இருந்துச்சு அந்த இடமும். பின்னாடி பார்க்கும்போது ஒரு கடல் மாதிரி அந்த அலைகள், அதோட இறைச்சல்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த இடத்தையும் பார்க்குறதுக்கே மனசுக்கு ஒரு இதமான ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக. இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்ல முடியாது கைஸ். நீங்கள் போய் நேராக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நாங்கள் சொல்கிறோம், அது சொல்கிறதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு தெரியல. அந்த நான் முன்னாடி காமிச்சேன் ஆகிட்டு பழையத்தோட தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு படகுத்துறை இருக்குது. அந்த படகுத்துறை வந்து இப்போ படகுலாம் செயல்படலை. பட் இப்போ பீச் மாதிரியே, அதாவது எந்த ஒரு டேமோட பேக் சைடுலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பீச் மாதிரிலாம் இருக்காது.
இது வந்து பீச் மாதிரியே இருக்குது. மற்ற ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் களிமண், சகதி, புல் அப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா மண், கடலில் கிடைக்கிற மண் மாதிரி அந்த பீச் மாதிரியே இந்த இடம்லாம் இன்னொன்று நம்ம மக்கள் போகிறவங்க அதை வந்து எல்லாத்தையுமே போட்டுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு அந்த இடத்தவே ஒரு மாதிரி ரொம்ப கெடுத்துட்டாங்க. பட் அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி போடாமல் அந்த வாட்டர் கேனு அதுதான் அந்த இடத்துல மட்டும் நம்ம க்ளீன் பண்ணோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ துணி அந்த அளவுக்கு ஒரு பழைய துணிகள் எல்லாமே அதை வந்து பாதுகாக்கவே நம்ம இயற்கை ஆர்வலர்கள் யாராவது இதை கொஞ்சம் துணிக்கிட்ட அது இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு சொல்லி இந்த இடத்துல க்ளீன் பண்ணாங்கன்னா உண்மை தமிழ்நாட்டில் இது ஒரு பீச் தான். பீச் மாதிரியே இருக்கும். சாயங்காலம் போனால் நல்லா காற்று வாங்கி இங்கே உட்காந்து எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அந்த இடத்த மட்டும் எல்லாம் இருக்குது. துணி சுத்தப்படுத்தும் மாதிரி எல்லாம் பாட்டில் போடுறாங்க. பாட்டில் அங்கே ஃபுல்லாக கிடக்கிறது எல்லாம் துணி தான். அந்த பழைய துணிலாம் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் தெரியல. அந்த கொஞ்சம் நல்லாயிருக்கும். ராமேஸ்வரத்தில் ஒரு இடத்துல கடலில் திருப்புல்லானின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அந்த கடலில் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி இயற்கை எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஒரு அவேர்னஸ்ஸு துணிகள் கிளாஸு அந்த மாதிரி இல்லை ஒரு செய்திகள் அப்படியாவது போடணும். துணிகள் இயற்கையை பாதுகாக்கவே மட்டும் போடுறாங்கன்றது எனக்கு தெரியல. அது தப்போ ஜாஸ்தி பண்ணிடுறாங்க அந்த இடத்தெல்லாம். இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாலை இதுன்ட்டு துணி எல்லாம் போடுறாங்க. போட்டு அந்த இடம் ரொம்ப மோசமாகிடுச்சு. இல்லைன்னா இந்த இடம் அப்படியே பீச் மாதிரியே கடலில் வர்ற அலை மாதிரியே ஒரு படகுத்துறை. இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துலையும் நல்லாயிருக்கும். இந்த இடம் தான் படகுத்துறை. ஸோ நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த பகுதியில் இருந்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அந்த காரில் மாதிரி போட்டு இந்த இடத்துக்கு சுத்தப்படுத்த சொல்லுவாங்கல்ல, சுத்தப்படுத்தணும் நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த காட்சியை பாருங்கள். இன்றைக்கே இது மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து எங்கள் டேம்லேயுமே எடுக்க முடியாத ஒரு காட்சி. பார்த்து ரசிக்கோங்க. நேராக பார்க்கணுன்னா அங்கே போய் பாருங்கள். தேங்க்யூ. முடிச்சுட்டு அருவியில் குளிச்சுட்டு அந்த அணையோட ரிசர்வாயர் ஏரியாலாம் பார்த்துட்டு அப்புறம் ட்ரெக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம அந்த டேமோட பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் சாப்பிட்டோம். மக்களே அங்கே மீன் நல்லா இருக்குது. நல்ல மீன் சாப்பாடு, மீன் குழம்பு கொடுக்குறாங்க. ஒரு அக்கா வந்து மேரின்னு ஒரு அக்கா, அந்த அக்கா வந்து ஸ்லோன்னு ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த ஸ்ரீலங்கா டைப்பில் சமைச்சு கொடுத்தாங்க. இது பாறை மீன். நான் ஒரு பீஸ் வாங்கினேன். பாறை மீன் வந்து இப்போ நான் சாப்பிட்ட பீஸ் வந்து 50 ருபீஸ் தராங்க. அதுக்கப்புறம் கட்லா அந்த மீன் வந்து ஃபுல் மீனாக இருக்குது. அது வந்து இந்த காமிக்கிறாங்க பாருங்கள். பெரிய மீன் வந்து 90 ரூபாய், சின்ன மீன் வந்து 70 ரூபா, 60 ரூபா, 50 ரூபாய்க்கெலாம் கிடைக்கிது. நல்லாவே இருந்தது. ரசம், அப்புறம் இங்கேயே பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டுக்கோழிலாம் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. ரைஸு எல்லாமே வச்சு கொடுத்துருவாங்க. குழம்பு மட்டும் 1 கிலோவுக்கு 250 ரூபா வாங்குகிறாங்க. ரைஸு அது தனி. ஆர்வி குணமகம் ஸ்ரீலங்கா சமையல் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. தேங்க்யூ.